நான் உண்மையிலே சொல்றேங்க. அதாவது காய்தல் உரத்தல் இல்லாம எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் திமுக மேலோ உதயநிதி மேலோ இல்லாம எனக்கு யார் மேலேயும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது. மக்கள் ஆதரவு, எல்லா தரப்பினருடைய மக்கள் ஆதரவு, பெண்களுடைய ஆதரவு, இளைஞர்களுடைய ஆதரவு, இதெல்லாம் விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் என்னோட அனுபவத்தில் கிட்டத்தட்ட பத்திரிகையாளனாக ஒரு 35 ஆண்டுகள், அதற்கு மேல ஒரு 10 ஆண்டுகள், ஒரு 15 ஆண்டுகள் முக்கியமா இந்த அரசியலை நன்றாக பார்த்தவன் என்கின்ற முறையில் கிட்டத்தட்ட ஒரு 40-45 ஆண்டுகால அனுபவத்தின் அடிப்படையில் சொல்றேன். இப்படி ஒரு ஆதரவு புதிதாக கட்சி தொடங்குற ஒருத்தருக்கு நான் பார்த்ததே இல்லை. அவர் விஜயகாந்துக்கு கிடையாது, கமலுக்கு கிடையாது, மற்ற யாருக்குமே கிடையாது. சுத்தமா இதுக்கு சரியான உதாரணம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சி ஆரம்பித்த விஜயகாந்த். ஒருபோதும் விஜயகாந்துக்கு இன்னைக்கு விஜய்க்கு இருக்க ஆதரவு இருந்ததே கிடையாது. கூட்டம்ன்றது மட்டும் இல்ல, அந்த வந்த கூட்டம் மட்டும் இல்ல, மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்வாக்கு, கிட்டத்தட்ட 80 லட்சம் ஓட்டர் உறுப்பினர்கள் அவங்க கட்சியில சேர்ந்திருக்காங்க. ஒழுங்கா அது ஆதார் ஓட்டர் ஐடியா வச்சுதான் பண்ணிருக்காங்க. ஒண்ணு இல்ல, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அவரு ஒரு ஆப் ஒன்று இருக்குது, ஃபிளைட் ட்ராக் பண்ற ஆப். ஓகே, நீங்க கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. நேற்றைக்கு ஒரு விஜய் போன அந்த பிரைவேட் ஃபிளைட், அந்த ஆப் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேல ட்ராக் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததே கிடையாது. ஆக்சுவலா சம்பந்தப்பட்டவங்க என்னது இதுன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன் இவ்வளவு பேரை பார்க்க, கடைசியில விஜய் போற ஃபிளைட் இது.